மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு அரசு அமைந்து தாவேக தலைமையில் விஜய் தலைமையில் அரசு அமைந்து இன்றோடு கிட்டத்தட்ட 2-3 வாரங்களை கடந்து விட்டது. அந்த 3 வாரங்களுக்கு பிறகும் உலகத்தில் எங்கேயும் நடக்காத ஒரு நிகழ்வு, அமைச்சரவை கூட்டம் கூட்டப்படவே இல்லை. வழக்கமாக கவர்னர் மாளிகையில் அமைச்சரவை பதவியேற்ற உடனே அன்று மாலையே அமைச்சரவை கூட்டப்படும், நிறைய முடிவுகள் எடுக்கப்படும், யார் யார் எந்தெந்த அமைச்சர் இலாக்காக்கள் ஒதுக்கப்படும், இதெல்லாம் சம்பிரதாயமான நடவடிக்கை. அந்தந்த துறை ரீதியாக அமைச்சர்கள் எல்லாமே அவங்கவுங்க பணிகளை தொடங்குவாங்க. அமைச்சர்கள் பிஏக்கள் யாருன்னு முடிவு பண்ணுவாங்க. அவருக்கு விருப்பமான பிஏவை வச்சுப்பாங்க, சொந்தக்காரனை கூட வச்சுப்பான், மச்சானை வச்சுப்பான், மாமனை வச்சுப்பான். இது பல சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும். அதுக்கப்புறம் நிர்வாகம் என்பது படிப்படியாக அப்படியே தன்னுடைய வேகத்தை தொடரும். ஆனால் விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் மெஜாரிட்டி கிடைக்காம மைனாரிட்டி அரசு தானே அவருக்கு. அப்போ மெஜாரிட்டி பெறுவதற்காக அந்த வேலையிலே அவர் ஒரு வாரம் ஓடினார். அப்புறம் ஒரு வழியாக அவரோடு சேர்ந்து ஒரு 9 பேர் அமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு 5-6 நாட்களுக்கு அவங்களுக்கு யாருக்கும் பதவியே கொடுக்கல. யாருக்கு எந்த போர்ட்போலியோன்னு தெரில. ஏன்னா அதிமுகவுடைய எதிர்கோஷ்டி உள்ள வருமா, விசிகா உள்ள வருமா, ஐயுஎம்எல் உள்ள வருமா, காங்கிரஸ் உள்ள வருமா, அது எதுவுமே தெரியாமல் ஒரு குழப்பத்திலே இருந்துச்சு. அது ஒரு வழியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஆட்சியில் எல்லாருமே பங்கு வகித்தார்கள். அந்த அதிமுக எதிர்கோஷ்டியை மட்டும் துரத்தி விட்டார். நம்ப வச்சு கழுத்தறுத்து அவங்கள தெருவில் நிப்பாட்டிட்டாரு நம்ம ஜோசப் விஜய். ஏன்னா அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறது ரொம்ப வழக்கமான விஷயம்தான் போல இருக்கு. அவருக்கு ஓட்டு வேணும்னும் போது முதல் நாள் போய் சால்வா கொடுக்குறாரு, பூக்கொத்தெல்லாம் கொடுக்குறாரு. மறுநாள் அவங்ககிட்ட ஓட்டையும் வாங்கிக்கிறாரு. குதிரை பேரத்தில் ஈடுபட்டார், பணம் கொடுத்து வாங்கியிருக்காரு. வெளிப்படையாக அது ஃப்ளோர் டெஸ்ட்டில் தெரிஞ்சு போச்சு. ஊரே காரி துப்பிடுச்சு. உள்ளே சேர்த்தா நம்ம இன்னும் அம்பலப்பட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சேர்க்காம நட்டாத்தில் விட்டாரு. நம்பி போனவங்க எல்லாரும் தெருவில் நிற்கிறாங்க. பதறி போய் 4 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அவங்க இனிமேல் நம்ம எடப்பாடி கிட்ட போனால் நமக்கு செருப்படி கிடைக்கும், நம்ம ரிசைன் பண்ணிட்டு வந்த வரைக்கும் லாபம்னு போயிடுவோம், மீண்டும் விசில் நின்று ஜெயிச்சிக்கலாம்னு ஐடியா பண்ணுறாங்க. விசிலுக்கு போய் மக்கள்கிட்ட போய் நிற்கும் போது மக்கள் செருப்பால் அடிப்பாங்க. அது தனி ட்ராக்கு. இப்போ மீதி பேரெல்லாம் பாதி பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க எடப்பாடி கிட்ட. 2-3 பேரை தவிர சிவி சண்முகம் நிலை தெரியல, விஜயபாஸ்கர் நிலைமை தெரியல, பாக்கி எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் அமைச்சரவை கூட்டம் என்பது இன்று வரை நடக்கவே இல்லை. அஃபீஷியலாக நடந்ததாக எங்கேயுமே விளக்கம் இல்லை, ஒரு புகைப்பட ஆதாரம் இல்லை. அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதா சொல்லப்படலை. ஆனால் தாந்தோன்றித்தனமாக முதல்வர் தனியாக ஒரு ட்ராக் டெய்லி வீட்டிலேருந்து சோறு கட்டின்னு வராராம், அவரே சாப்பிட்றாராம், அவர் கையாலே சாப்பிட்றாராம். ஆமாங்க, அவர் கையாலே சாப்பிட்றாராம். சாப்பிட்டு அவரே கிளம்பி வீட்டுக்கு போகிறாராம். ஆதவ் எல்லா துறையிலையும் போய் உள்ள பூந்து வெளியே அவர் வேலை பார்த்துட்டு இருக்காராம். புசியானது போலி நம்ம மீடியாவை கண்டா தெரிச்சு ஓடுறாரு. நம்ம செங்கோட்டையன் அதே மாதிரி மீடியாவை கண்டா தெரிச்சு ஓடுறாரு. ரமேஷ் கோயிலாவே பிரசாதத்தை தேடிட்டு இருக்காரு. அதுல டேட் இருக்கா, டேட் இல்லையா, இந்த முறுக்கு எப்போ சுட்டுது, இந்த வடை எப்போ சுட்டுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சிடி நிர்மல்குமார் சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது பேசி தேவையில்லாமல் மக்கள்கிட்ட செருப்படி வாங்கிட்டு இருக்காரு. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் ஏன் பஸ் வரலன்னு கேட்டால், நல்லா தம்பி நீ நல்லா சாப்பிட்ட தம்பி, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை தம்பி, நீங்கள் போய் நல்லா சாப்பிட்ட தம்பி, நான் சாப்பிடவே இல்லை தம்பின்னு சம்மந்தம் இல்லாமல் மரக்கண்டவங்க பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸ்ரீநாத்னு ஒரு அமைச்சர், அவர் போய் என்ன பண்ணுறாருன்னா ஆய்வு நடத்துகிறான்னு போய் அங்கே பணமாலை போட்டுக்கிறாரு. பணமாலை போடுறாங்க, 500 ரூபா நோட்டு மாலையை போடுறாங்க. மாலை போடுறவர் யாருன்னு பார்த்தா அவர் அந்த பகுதியை சேர்ந்த அவருடைய நண்பர் ஒருத்தர். அப்ப பணமாலை போடுறவருக்கு ஆதாயம் இல்லாம பணமாலை போடுவார். அங்க இப்பவே அரசு நிலங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாவே காட்டுல. அங்க பெரிய போராட்டம் நடக்குது. பட்டா கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இப்ப அரசு நிலங்களை ஆக்கிரமிக்கிறாங்க, தனியார் சாலையாக வழிமறிக்கிறாங்க. நாங்க மீனவர்கள்லாம் போராட்டம் பண்றாங்க. கச்சத்தீவு கதை கேட்டா நோ கமெண்ட்ஸ் தப்பிச்சு ஓடுறாரு ஸ்ரீநாத். கீர்த்தனா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அந்த அமைச்சர். ஆனா பிரஸ்ஸை பார்த்தா பயந்து ஓடுறாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டாங்க, மீண்டும் வந்தா நம்முடைய மொத்தமும் வெளியில வந்துடும், அதனால மீடியாவை பார்த்தா பின்வாசல் வழியா ஓடி போயிருன்னு ஓடுறாங்க. யாருமே எதுவும் நடக்கல. அமைச்சர்கள்லாம் ஊரா சுத்திட்டு திரிகிறாங்க. அமைச்சரவை கூட்டம் நடக்கல. அப்போ முதலமைச்சர் விஜய் என்ன பண்றாரு? அமைச்சரவை கூட்டம் நடத்தாத அளவுக்கு தமிழ்நாட்டில் அப்படி என்ன பெரிய அமைச்சர்களுக்கு வேலை கொடுத்திருக்காரு விஜய் என்றால் இதுவரை நமக்கு விளங்கல. இந்த கேள்வி யார் கேட்பாங்க? ஊடகமாக நம்ம தான் கேட்கணும். பொதுமக்கள் கேட்கிற எந்த கேள்வியும் பதில் வராது. ஊடகத்தையும் பார்க்கறது இல்லை. ஆராசா அவ்வளவு கேள்வி கேட்டிருக்காரு. பொது வெளியில போய் பேசுறீங்களே, ஒரு அமைச்சர் மாதிரி பேசுங்க, முதலமைச்சர் மாதிரி. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, உங்களுடைய சக்தி
நீங்க பயங்கரமான அந்த சக்தி இந்த சக்தின்னு பேசுறீங்களே, பிஎம் முன்னாடி ஏங்க பம்மி பதுங்குனீங்க? அப்ப எங்க போச்சு உங்க சக்தி? அங்க வாயை திறக்கலையே, கேள்வி கேட்காம 10 நிமிஷத்துல வந்துட்டீங்களே, போய் கெஞ்சுறீங்களே இப்படின்னு ஏராளமான கேள்விகளை கேட்டார் இல்லையா, பதில் இல்லை. இப்ப வரைக்கும் அமைச்சரவை கூட்டம் நடக்கல. அமைச்சரவை கூட்டமே நடத்தாத அளவுக்கு ஒரு முதலமைச்சர் செயல்படுகிறார் என்றால், இதுவரை இந்தியா காணாத ஒரு முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் விஜய் தான். சாதனைக்கு சொந்தக்காரர். தினம் தினம் படுகொலைகள், தினம் தினம் காம வெறியாட்டங்கள், தினம் தினம் பாலியல் குற்றங்கள், தினம் தினம் வழிப்பறிகள். இன்னைக்கு கூட செயின் அறுத்து ஒருத்தனை மாட்டிட்டான்னு ஆட்டோல விரட்டி போய் பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நடிகையோட அப்பாவை வெட்டியிருக்காங்க. அந்த 2 மரணங்கள் தொடர்ந்து ஒரு நாள் காலையில விடிஞ்சா இது மாதிரியான குற்ற நிகழ்வுகள் எல்லா ஆட்சியிலும் நடக்கும்னு சொல்லி தப்பிக்க முடியாது. இந்த ஆட்சியில பயங்கரமா நடக்குது. எவனும் பயப்படுறதே கிடையாது. யாரோனா எதை வேணா செய்யலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. கொடூரமான சம்பவங்கள்லாம் தொடர்கதையா நடந்துகிட்டே இருக்கு. இதற்கு எண்டு இருக்கா அப்படின்னா தெரியவே இல்லை. நான் இன்னைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு பிரபலமானவர். அவர் அரசியல்லையும் இருந்திருக்காரு, திரையுலகத்திலே இருந்திருக்காரு. மிக முக்கியமான ஒரு நண்பர். அவர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். அப்ப அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன விஷயம், என்னங்க இது மாதிரி இருந்தா எப்படிங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, எல்லா பக்கமும் ரொம்ப மோசமா இருக்கு, சட்டம் ஒழுங்குலையும் நிறைய பிரச்சனை இருக்கு, நிர்வாகத்தில் நிறைய பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் முதலமைச்சர் கவனத்துக்கு போகுதா போலியா, முதலமைச்சர் ஏன் இப்படி இருக்காரு, யாருமே அவர்கிட்ட சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு ஒரு தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். ஆனா அவருக்கே தெரியுது சூழ்நிலை எல்லாம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லி. தினம் தினம் இவர் சந்திப்புகளை மட்டும் தொடர்கிறார். யாருன்னா முக்கியமான சினிமாக்காரங்க வந்தா சந்திக்கிறாரு, முக்கியமான நண்பர்கள் வந்தா சந்திக்கிறாரு. இந்த குஷ்பு சுந்தர் சி எல்லாம் போய் பொண்ணோட கல்யாண பத்திரிகைலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சந்திக்க நேரம் இருக்கு. ஆனா விவசாயிகள் கோரிக்கை மனுவோடு வந்தா சந்திக்க மாட்டார். ஏதாவது கோரிக்கைகளோடு ஆசிரியர்களோ இல்லைன்னா அரசு ஊழியர்களோ வந்தா சந்திக்க மாட்டார். அவரெல்லாம் நேரம் கிடையாது முதலமைச்சருக்கு. இந்த சினிமாக்காரங்களை சந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கும். ஏன்னா அவர் துறை சார்ந்த ஒரு விஷயம், அது தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்தில் நிர்வாகத்துக்குள்ளேயும் நீங்க அவர் தான் முதலமைச்சர். அங்க போய் ஆவேசமா திருச்சியில பேசின பேச்சு இவருடைய லட்சணம் என்னன்னு வெளிப்படுத்திருச்சு. வாயை திறந்ததுனாலே, வாயை திறந்தா இது நம்ம சென்னையில ஓடுகிற ஆறு ஒன்று ஓடுது, அதை சுத்தம் பண்றேன்னு சொல்லுவாங்க. சுத்தமே பண்ண முடியாது அதை. ஆனா அவ்வளவு அடாசம் அது உள்ளதான் போகும். அப்படி இருக்கு இவருடைய வாய் திறந்த ஒண்ணு. அவ்வளவு கேவலமான வார்த்தை, அசிங்கமான வார்த்தை. அதற்கெல்லாம் இவர் முதலமைச்சர் அப்படின்னு இவரே தன்னை சொல்லிக்கிறார். அவர் முதலமைச்சர் ஆனதே தெரியாம பேசுறார். இப்ப மீண்டும் அந்த முதலமைச்சருக்கு மேல ஒரு ஆப்பும் வச்சிருக்காங்க. என்ன ஆப்பு அப்படின்னா, அதிமுக இன்பதுரை அவர் வழக்கறிஞர். அவர் ஏற்கனவே அவர் தான் அந்த குதிரை பேர விஷயத்துல மிகப்பெரிய சட்ட சிக்கலை உருவாக்கி வச்சிருக்காரு தாவேக அரசுக்கு. அது பெரும் பதட்டத்தில் இருக்கு. அது நிச்சயமாக வழக்கு ஒன்று வந்ததுன்னா 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணதுல தாவேக பதில் சொல்லியே தீரணும். ஏன்னா அதுல 4 பேர்ல 3 பேரை சேர்த்துட்டாங்க இவங்க கட்சியில. வேற நல்லா வசமா சிக்கி இருக்கார் விஜய். இது ஒரு பக்கம் தனி கேஸ். இப்ப மீண்டும் இன்னொரு விஷயத்த குண்டை தூக்கி போட்டிருக்காரு. நாம ரொம்ப முன்னாடியே சொன்னோம். இப்போ எப்பவுமே பாத்தீங்கன்னா நாம் பேசுவதை விட இந்த மாதிரி பிரபலங்கள் பேசும்போது உடனடியாக டக்குன்னு ரீச் ஆயிடுது. அந்த பாதுகாவலர் குறித்து நான் அடிக்கடி பேசியிருக்கிறேன், உங்களுக்கே தெரியும். அவர் துபாயை சேர்ந்தவர், ஒரு தனியார் செக்யூரிட்டி நிறுவனம் நடத்துறார் போல இருக்கு. அவர் பாதுகாப்பு பணியில இவர் இருக்கார். நம்ம கூட சொல்லுவோம், என்னங்க இவர் இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவன்னு அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு நிறைய கமெண்ட் எல்லாம் சொன்னாங்க. அதனால நான் அதை குறிப்பிடலை. ஏன் அதை குறிப்பிட்டேன்னா அதுல ஒரு காரணம் இருக்குது. இவர் சிறுபான்மையினுடைய வாக்குகளை பெறுவதற்காகத்தான் ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சார். அதுல அது ஒண்ணு முக்கியம். அவர் இன்றைக்கு நிழலாகவே இருக்கிறார். விஜய்க்கு நிழலாகவே அந்த பாதுகாவலர் பின்னாடியே போறார். டெல்லிக்கு போனா போறாரு, திருச்சிக்கு வந்தா வராரு, தலைமைச் செயலகத்துக்கு போறாரு, எங்க போனாலும் அவர் கூடவே இருக்கார். புரோட்டோகால்ல அவர் தனியார் செக்யூரிட்டி பவுன்சர்ஸ்க்கு அனுமதி உண்டா அப்படின்னா கிடையாது. அரசு விதிகள்ல அது எங்கேயுமே இல்லை. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, விஜய் என்பவர் இன்றைக்கு ஜோசப் விஜய் இந்தியாவுடைய Z+ பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்கிற ஒரு முதலமைச்சர். அவருக்கு தமிழ்நாடு அரசும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கு, ஒன்றிய அரசாங்கம் Z+ பாதுகாப்பு கொடுத்துருக்கு. கமாண்டோ கோல் படையோட தான் அவர் வெளியில வருவார். ஒரு 25 வண்டி அவரை சுத்தி போகும். அப்படி இருக்கும் போதும் அவருக்கு பின்னாடியே வருகிற வாகனத்துல இந்த பாதுகாவலர் தான் கூடவே வரார். டெல்லியில அபிஷியல் மீட்டிங்,
பிரதமரை சந்திக்கிற கூட்டத்துக்கு போறார். அந்த கூட்டத்துக்கு போகும்போதும் கலெக்டர்களையோ செயலாளர்களையோ முக்கிய துறை அதிகாரிகளையோ கூட்டிட்டு போகாம இந்த பவுன்சர் கூட போறார். தலைமை பவுன்சர் கூடவே தம்பி ஜெகதீஷ், ரூட் மாஃபியா ஜெகதீஷ் கூட போறார். ஜோசியர் போறார். இந்த பவுன்சர் அல்லது இந்த ஜெகதீஷ் இவர்கள் எந்த அடிப்படையில் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க? ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்று எடுப்பாங்க இல்லையா எல்லா அமைச்சர்களும். ஏன்னா எனக்கு அரசியல் ரீதியாக தெரிந்த ஒரு தகவலை நான் ஒருவரிடமோ பல பேரிடமோ மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ சொல்ல மாட்டேன்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாங்க. வெளிப்படையா மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க நான் சொல்ல மாட்டேன்னு. முக்கியமான நிகழ்வுகள்ல இந்த பவுன்சரை கூட்டு போறார். என் தம்பி ஜெகதீஷ் கூட போறான். அப்ப அவர்களுக்கு முக்கியமான நிகழ்வுகள்ல பங்கு இருக்குதா இல்லையா? அப்ப விதி மீறி இருக்கார் இல்லையா? அரசாங்க விதியே மீறுகிறார், ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறுகிறார். விதி மீறுகிறவரை முதலமைச்சராக பணியில தொடர வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை எழுப்பியிருக்கிறார். எம்பியா இருக்கிற வழக்கறிஞர் இன்பதுரை அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். நம்ம முதல்ல இருந்தே சொல்றோம், பவுன்சர் யாங்க வராரு, ஜோசியர் யாங்க வராரு, ஜெகதீஷ் யாங்க வராருன்னு. இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பி இருக்கிறது. இந்த ராஜ்யசபா எம்பி தாவேக்கால யாருக்கு வேணா கொடுக்கலாம். முதல் முறையாக அவங்க ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை தொடங்குறாங்க. இதை எப்படியாவது ஆட்டையை போட்டணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் முயற்சி எடுக்குதான். யாருன்னா இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு ஆள் சுத்தி தான் பாருங்க. திமுகவையும் தாவேக்காவையும் சேர்க்கணும்னு சொல்லி திமுகவில் கலகத்தை விளைவித்து தேவையில்லாத கருத்துக்களை காங்கிரஸ்ல இருந்து சொல்றேன்னு சொல்லி சுயநலவாதியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி பதவி வெறி பிடிச்சவன். அவனுக்காக அந்த பதவியை கேட்கறாங்களாம். பிரவீன் சக்கரவர்த்திக்காக இந்த பதவியை கேட்பதாக ஒரு தகவல் உலா வருது. உலா விடுறானுங்க இப்ப நைசா. கிரிஷ் ஜோடங்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இன்றைக்கு சொன்ன அந்த விஷயம்தான் பயங்கர உச்சபட்ச காமெடியாக மாறி போச்சு. உச்சபட்ச காமெடி என்னன்னா, தேசிய அளவுல இந்தியா கூட்டணியில திமுக அங்கம் வைக்கிறதுன்றாரு. எப்படி அங்கம் வைக்கும்? உன்னை மூஞ்சியே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. துணை நம்ம எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் உதயநிதி ஸ்டாலின் காங்கிரஸை இனிமே சேர்க்கவே கூடாதுன்ட்டாரு, மூஞ்சிலே முடிக்கூடாதுன்ட்டாரு. இந்தியா கூட்டணியில் எப்படி வந்து அப்ப காங்கிரஸ் இடம் பெற்றிருக்கும்? காங்கிரஸ் இடம் பெற்றா எப்படி திமுக அதுக்குள்ள இருக்கும்? கிரீஷ் ஜோடங்கருக்கு ஏதாவது மரகர கைண்டிடுச்சா? திமுக இருந்து வெளியே போய் நன்றி கூட சொல்லாம நன்றி கெட்டவங்களா வெளியே போய் அதிகாரத்தை பிடிச்சிக்கிட்டீங்க, 2 அமைச்சர் வாங்கிட்டீங்களே. இப்ப எப்படி திமுக உங்களோட கூட இருக்கும்? எப்படி சொல்றதுக்கு நான் கூசலியா உங்களுக்கு? கிரீஷ் ஜோடங்கர் அவர்களே, உங்களுக்கு நான் கூசலியா? கேவலமா இல்லையா உங்களுக்கு? ஆனால் இந்த சம்பவத்தினால் இந்தியா முழுமையிலும் மாநில அரசுகள் மீதான, அந்த மாநில கட்சிகள் மீதான இந்தியா கூட்டணியில பெரும் பிளவு ஏற்பட்டிருக்கிறது, பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் மிக ஸ்ட்ராங்காக ஒரு மாநில கட்சியாக பார்க்கப்பட்ட திமுகவை காங்கிரஸ் ஓரங்கட்டியதால், காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு துரோகம் செய்ததனால் பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் உடைய நம்பகத்தன்மை உடைந்து விட்டது. அது வெளிப்படையாக தெரிந்ததுனால இன்னும் அது பெரிய பிளவுக்கும் பிரிவுக்கும் காரணமாக அமைஞ்சிருச்சு. வருகிற வாரத்துல கூட்டம் போட்டிருக்காங்க, இந்தியா கூட்டணியோட கூட்டம். திமுக அதுல பங்கு பெறாது. ஏன்னா எங்களுக்கு பார்லிமெண்ட்லயே தனியா உட்கார சீட்டு கொடுன்னு கேட்டாங்க கனிமொழி. எப்படி கூட்டத்தில் போய் பங்கு இருப்பாங்க? இனிமே ராகுலுக்கு ஆப்பு தான். காங்கிரஸ் குறித்து வேறு ஒரு செய்தி இருக்கிற தனி வீடியோவை நான் போடுறேன். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை கோடிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது போன்ற பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.